மழை பெய்து கொண்டிருந்த அந்த மாலை, ரயில் நிலையத்தின் கடைசி இருக்கையில் அவள் தனியாக அமர்ந்திருந்தாள். கையில் ஒரு பழைய டைரி, கண்ணில் சொல்லப்படாத கதைகள். அப்போதுதான் அவன் வந்தான். அவளுக்கு எதிரே நின்று, இங்கே உட்காரலாமா என்று கேட்டான். அவளோ தலையசைத்தாள். அதுவே அவர்களுக்கிடையே நடந்த முதல் உரையாடல். மழை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. ரயில் தாமதமானது. அமைதி நீண்டது. அந்த அமைதியை தான் அவன் உடைத்தான். மழை பிடிக்குமா? பிடிக்கும், பேசாத மனிதர்களைப் போல அவள் சொன்னாள். அவன் சிரித்தான். அவள் முதல் முறையாக அவனை பார்த்தாள். அதன் பிறகு வார்த்தைகள் தானாகவே வந்தன. பள்ளி நினைவுகள், பிடித்த கவிதைகள், பயங்கள், கனவுகள். ரயிலும் வந்தது. அவர்கள் இருவரும் ஒரே ரயிலில் ஏறினார்கள். ஆனால் வேறு வேறு பெட்டிகளில். போகும் முன் அவள் கேட்டாள், நாளை இதே நேரத்தில் இங்கே வருவாயா என்று. அவள் ஒரு நொடி மௌனம். பின் மெதுவாக, மழை பெய்தால் கண்டிப்பா என்றாள். நாளை மழை பெய்தது. அவன் வந்தான். அவளும் வந்தாள். அந்த நாளில் ஆரம்பித்த சந்திப்பு நாட்களாக மாறியது. நாட்கள் வருடங்களாக மாறியது. அவர்கள் காதலிக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் காதலிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவும் இல்லை. ஒரு நாள் அவளுக்கு வேலை மாற்றம், வேறு நகரம், கடைசி சந்திப்பு. அதே ரயில் நிலையம். அவன் கேட்டான், நீ போன பிறகும் மழை பெய்யுமா? அவள் கண்களில் நீர். பெய்யும், ஆனா நீ இல்லாம. அவன் அவள் கையை பிடித்தான். முதல் முறை, கடைசி முறையுமாக. நீ திரும்ப வருவாயா? நான் வந்தா நீ இருப்பியா? இருவருக்கும் பதில் தெரிந்தே இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து அதே நிலையம், அதே மழை. அவள் ஒரு குழந்தையுடன், அவன் ஒரு சிறு பையுடன். கண்கள் சந்தித்தன. மௌனம் மீண்டும் பேச ஆரம்பித்தது. அவன் சொன்னான், மழை இன்னும் பெய்யுது. அவள் சிரித்தாள். ஆனா இப்ப மழை வலிக்கல. ரயில் வந்தது. இந்த முறை இருவரும் ஏறவில்லை. ஏனெனில் சில காதல்கள் சேர்வதற்காக அல்ல, நினைவாகவே இருப்பதற்காக.